உங்க வீட்டு சாப்பாடு நாங்க சாப்பிடணுமா? உங்க அப்பத்தா தான் என்ன உங்க வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்களே. உங்க வீட்டு சாப்பாடு மட்டும் எனக்கு எதுக்கு? சாப்பாட்டை வேணும்னு சொல்லக்கூடாதுமா, சாப்பிட்டு வேலையை பாருங்க. ஏய், என்ன வெறுப்பேத்திட்டு இருக்கியா? நீ செஞ்ச வேலைக்கு உன்கிட்ட பேசவே எனக்கு பிடிக்கல. இதுல உன் வீட்டு சாப்பாடு சாப்பிடணுமா? இரு, இது அப்படியே. ஏய், தூக்கி போடுறாதம்மா. அத நான் செய்யல, உன் வீட்டு சாப்பாடு தான். என் வீட்டு சாப்பாடா? ஆமா, உன் வீட்டுல இருந்தாங்களே சூப்பர் குக்கு, என் வீட்டுல தானே இருக்காங்க. என்ன பாக்குற? உன் அக்கா சமையல் தான். அக்காவா? ஆமா, மதினி வீட்டுல வத்த குழம்பு செஞ்சுட்டு இருந்தாங்க. இது என் தங்கச்சிக்கு ரொம்பவே பிடிக்கும், அவளுக்கு கொடுக்க முடியலன்னு சொல்லி வருத்தப்பட்டாங்க. அதான் நீங்க சொன்ன மாதிரி நான் தான் வேலை இல்லாம இருக்கேன்ல, அதான் சரி கொடுங்க கொடுத்துடுறேன்னு ஒரு டெலிவரி பாயா வந்திருக்கேன். போதுமா? என்ன அப்படி பாக்குற? வேணான்னா கொடு, திரும்ப எடுத்துட்டு போயிடுறேன், கொடு. ஓஹோ, அக்கா சமையல் உடனே கோவம் போயிருச்சுல்ல? இதுக்கு தான் எப்பவும் என்ன ஏதுன்னு விசாரிக்காம நம்மளா ஒண்ணு நினைச்சு பேசக்கூடாது. எங்க வீட்டுல எல்லாரையுமே நீ தப்பாதான் புரிஞ்சு வச்சிருக்க. என்ன பண்றீங்க? இல்ல கையில பெருக்கலான்னு வந்தேன். அதுக்கு கதவெல்லாம் தட்டிட்டு வர மாட்டீங்களா? கொஞ்சம் கூட மேனஸ் இல்லாம இப்படிதான் ஸ்ட்ரைட்டா வருவீங்களா? இல்ல கையில நீ இருக்கிறத நான் பார்க்கல. இருக்காங்களான்னு கதவை தட்டிட்டு முதல்ல கேட்கணும். நான் என் மாடலிங் சம்பந்தமா முக்கியமா கால் பேசிட்டு இருக்கேன். நீங்க பாட்டுக்கு ஸ்ட்ரைட்டா உள்ள வரீங்க. அதான் படிச்சிருக்கீங்கல்ல, யோசிக்க மாட்டீங்களா? அறிவில்ல, மேனஸ் இல்ல, இதெல்லாம் உங்க வீட்டுல சொல்லி தரலையா? சாரி கையில, நான் தெரியாம வந்துட்டேன். ஏன் தப்புதான். இனிமே இப்படி பண்ண மாட்டேன். போங்க. யார் கையில இது? நோ நோ நோ, நத்திங். நான் அப்புறமா கால் பண்றேன். பாய். ஓகே. ஐயோ, கொஞ்சம் ஓவரா திட்டிட்டோமோ? அம்மா கிட்ட போட்டு கொடுத்துருவாங்களோ? அத்தை, சொல்லு சக்தி. நேத்து கோயிலுக்கு போனப்போ பூசாரி சாந்தி முகூர்த்தம் வச்சுக்க வேண்டான்னு சொன்னாரு. நம்மளும் தள்ளி போட்டுட்டோம். அப்பா அவ மேல அம்மனோட அருள் வந்துச்சு, அதனாலதான் வச்சுக்க வேண்டான்னு சொன்னாரு. எனக்கு மட்டும் என்ன ஆசையா அவங்க வாழ்க்கையை தொடங்காம இருக்கணும்னு? ஆமா ஆமா, தடப்பட்டு போனதுல எனக்கும் வருத்தம் தான். இன்னைக்கு நாள் நல்லா இருக்கத்த. இன்னைக்கு சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிடலாமா? அதுக்கு என்ன மருமகளே, தாராளமா பண்ணு. எத்தனை நாளைக்கு தான் தள்ளி போட்டுக்கிட்டே போக முடியும்? நடக்க வேண்டியதெல்லாம் நடந்தா தானே அவங்களுக்குள்ளே ஒரு அன்னோன்யம் இருக்கும். ஆமா அத்தை, கண்டிப்பா. சின்ன பிள்ளைங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்ல. ஆமா அத்தை. அதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையும் பண்ணிடு. அந்த தேன்மொழிகிட்டையும் சொல்லிடு. சரிங்க அத்தை, நான் சொல்லிடுறேன். அப்புறம்
மனோ வீட்ல இருக்கானா? இல்ல அத்தை, அவன் வேலைக்கு போயிருக்கான். அவனுக்கு ஃபோன் போட்டு வர சொல்லிடுறேன். ஆஹா, ஆஹா. முகூர்த்த ராத்திரிக்கு தானே, இப்பவே எதுக்கு சொல்லிக்கிட்டு, அவன் வரும்போது வரட்டும். ம். நீ இங்க நடக்க வேண்டிய காரியங்களை பாரு. ஆ சரிங்க அத்தை. சாந்தி முகூர்த்தமா சாந்தி முகூர்த்தம் எப்படி நடக்குது நானும் பாக்குறேன். அந்த புடவையெல்லாம் எடுத்து போட்டீங்களா? அதெல்லாம் அந்த குடோன்ல இருக்கு. தயவு செஞ்சு அதை முதல்ல எடுத்து சரிம்மா, நான் அதை நான் பாத்துக்கிறேன். பாத்துக்கிறேன், நீங்க போங்க. டைம் வர ஆயிட்டு இருக்கு. சொல்லத்தேனே. ஏங்க இன்னைக்கு வீட்டுக்கு சீக்கிரம் வந்துருங்க. ஏன் என்ன பார்க்காம உன்னால இருக்க முடியலையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சீக்கிரம் வர சொல்லி பாட்டி சொன்னாங்க. அப்பத்தாவா? ஏன் என்னாச்சு? ஏதாச்சும் பிரச்சனையா? அப்பத்தாக்கு தெரியாம நான் எதுவும் பண்ணலையே. ஏங்க ஷோ ஏன் இப்படி பயப்படுறீங்க? பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆ? எல்லாம் நல்ல விஷயம்தான். என்ன விஷயம்? நல்ல நேரம் குறிச்சிருக்காங்க. எதுக்கு? கல்யாணத்துக்கு அப்புறம் சடங்கெல்லாம் இருக்குல்ல. இதுக்கு மேல என்ன சடங்கு? அன்னைக்குதான் எல்லாமே மண்டபத்திலேயே பண்ணி முடிச்சிட்டாங்களே. அப்புறம் என்ன? இது